அப்புறம் இப்படி நல்லா தான் போயிட்டுருந்துச்சு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இடையில கோவிட் வந்துச்சு. கொரோனால என் பாட்டி இறந்துட்டாங்க. கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தாங்க. அவங்களுக்கு 80 வயசுக்கு மேல ஆச்சு. இறந்துட்டாங்க. அப்புறம் நானும், அம்மாவும் மட்டும் தான் இருந்தோம். அதுக்கப்புறமும் நான் வேலைக்கு வந்துட்டுருந்தேன். அம்மா வீட்ல தான் இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு வேணுங்கிறது கல்யாணத்துக்கு தேவையானது நகை, பணம் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டேன். நான் எப்படின்னா, அ காசு இருந்தா, காசு இல்ல அப்படிலாம் கிடையாது. எப்போதுமே நான் ஒரே மாரி தான் இருப்பேன். எனக்கு செலவு பண்ணுறதுக்கு பெருசா மனசே வராது. இப்போ வரைக்கும். அது சின்ன வயசுலேருந்து கஷ்டத்த மட்டுமே பார்த்து வளர்ந்ததாலயா, இல்ல என்னோட கேரக்டரே இதானா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அப்படிதான். நெறைய ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். நெறைய மேக்கப் பொருள் அந்த மாரி எடுக்க மாட்டேன். ஹோட்டல் ஃபுட்டுலாம் டோட்டலா சுத்தமா கிடையாது இப்போ வரைக்கும். அது என்னமோ என் ஹஸ்பண்டுக்கும் அதுவே பழகிடுச்சு. வருஷத்துக்கு 1 டைம், 2 டைம் அந்த மாரி தான் எங்களுக்கு ஹோட்டல் ஃபுட்டுலாம். அது அப்படியே பழகிடுச்சு. அதனால இப்போ வரைக்கும் அந்த இது பழக்கம் அப்படியே தான் போயிட்டுருக்கு. என் பையனுக்கும் அதே தான். ஹோட்டல் ஃபுட்டோட டேஸ்ட் அவனுக்கு இன்னும் தெரியல. அதிகமா நாங்க குடுத்தது கிடையாது. அ இப்படி தான் அந்த டைம்ல போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. மாமியார் வீட்டுக்கு வந்தேன். கொஞ்ச நாள் தான் இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வேலை செய்கிற இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திரும்ப மறுபடியும் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். சென்னை போயிட்டு மறுபடியும் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் வீட்ல இருந்து. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் குழந்த. என் பையன் ப்ரெக்னென்ட் ஆனேன். அப்புறம் ப்ரெக்னென்ட்டுக்கு அப்புறம் ஒரு 5 மந்த்ல மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டேன். என் பையன் பொறந்தான். மறுபடியும் இப்போ சென்னை வந்திருக்கேன்.